அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினோஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போறேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நாம அதுக்காக புளி கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்திருக்கேங்க. இந்த புளி கரைச்சல் கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா தூள் எல்லாம் கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா திக்கா இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் நம்ம குழம்புக்கு ஊற்ற போறது. இப்போ இது இந்த சைடு நல்லா கலந்து வச்சாச்சு. இனி அடுத்ததான் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி பொடிச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பவுடர் மாதிரி பொடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். இனி அடுத்ததாக இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோம். இனி அடுத்ததாக குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது அதையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். இனி அடுத்ததா இதில் ஒரு 10 வெள்ளை பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இது போட்டு வதக்குறதுனால குழம்பு நல்ல கலர் கொடுக்கும். இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்புல கருவேப்பிலை போட்டு செய்ய போது நல்ல டேஸ்ட்டாகவும் இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் 4 தக்காளியை இதில் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க 1 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சல், அந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. இப்போ இந்த புளி கரைச்சல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கலந்து விடுங்க. இனி அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா இதில் நான் அடுத்ததாக மாங்காய் பீஸ் எல்லாம் போட்டுக்கிறேங்க. மாங்காய் போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தான் பழுத்த மாதிரி இருக்கும், ஆனால் இதில் நல்ல புளிப்பாக இருந்துச்சுங்க. இப்போ மாங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். மாங்காவும் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி அதோட பால் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இனி அடுத்ததாக கொஞ்சமாக நுர கட்டி வர்ற டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் பீஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாங்க.
மீன் பீஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கக்கூடாது. நல்லா நுரத்தள்ளி வரும்போதே நம்ம மீன் பீஸ் எல்லாத்தையும் கழுவி போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீனும் போட்டதுக்கப்புறமா மெதுவாக கலந்து விடுங்க. உடையாமல் மீன் எதுவும் உடையாமல் மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து இந்த மீன் எல்லாம் நல்லா வெந்து வர வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போதே மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. மீனெல்லாம் உடையாமல் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப சுலபமாக வச்சிடலாம் இந்த மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மீன் குழம்பு இங்கே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.